என்ன வம்பத்தும் பகல் செய்ய வேண்டாம். அரகரா சிவன் என்று நான் சிவன் மேல் லேனமா போய் கொண்டிருக்கிறேன். சாமி அங்க உண்டலக எண்டலக ஒரலக தொழுதையா சாமி உண்டலக சாமி எண்டலக ஐயா ஒரலக சாமி தொழுதையா உனக்கு ஏற குதிரை உண்டு இறங்கி ஆட ஊஞ்சல் உண்டு. சரி இங்க பாருங்க நான் உனக்காகவே ஏங்கி தவிக்கிறேன். உனக்கு தெரியலையா? பார்க்கவே எனக்கு நல்லா இல்ல. ஏன் கிளவி மாதிரி தெரியல? இல்ல இல்ல நான் தவத்துல இருக்கிறேன். செவத்துல இருக்கிற செவத்துல இல்லப்பா தவத்துலயா? நாளைக்கு நாளைக்கு தவம் செஞ்சுக்கிறேன். ஒரு முறைக்கு இருமுறை எடுத்து உரைக்கிறேன். என்ன திருமணம் செய்ய முடியுமா முடியாதா? அம்மா இங்க பாரு அம்மா இல்ல உம்மா இல்ல கேக்குற கேள்விக்கு பதில். இங்க பாரு தாய் என்ன பிச்சை எடுக்க போறியா இல்ல? நான் பிச்சை எடுக்க தான் போறேன். இந்த வழி வீடு இந்த குளத்துல முளைகிட்ட பிறகு நான் புறப்படுகிறேன். முடியாது. உன்னை பார்க்கும்போது அப்படியே மண்டிட்டு பால் கொடுத்த என் தாய் குந்தையம்மா போல இருக்கிறது. தான் வீட்டு பால் கொடுத்த வளர்த்தின மந்திராதேவி போல தெரிகிறது. என் சேர்ந்த பிறக்கலை. ராபாவா உன்னை பார்த்தா என் உடன் பிறந்த என் தங்கை போல இருக்குது. அப்படியே குண்டு எடுத்து குத்திக்கிட்டு செத்து போயிருவேன். யா இது உனக்கே நல்லா இருக்குதா? இல்ல இந்த குளத்துல மட்டும் முளைகிறது வழிவிடு. குளத்துல குளத்துல முழுவாத. நான் சொல்ற குளத்துல முழுவ அப்படி எப்படி இருக்கு தெரியுமா? சுவாமி இங்க பாரு என்ன நீ திருமணம் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. எத்தனை முறை எடுத்தாலும் ஆகாது. முடியாது. 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 முடியாதா? ஓய் வரா நடங்கடா. ஆனா மல்லிகா 1000 முறை எடுத்து உரைத்தேன். இந்த அர்ஜுனராகப்பட்டவர் இவருக்காகவே பிறந்து நான் இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவள் இந்த உலகிராணி. ஆனால் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. இதோ என்னை திருமணம் செய்யுங்கள் சுவாமி அப்படி என்று நான் எடுத்து உரைத்தேன். ஆனால் என் பேச்சை கேட்பதா அல்ல. அதனால இவரை நான் என்ன செய்கிறேன் பார். நம்மளுடைய நாகப்பாவை ஏற்றி ஊறி தன்னை போல மாப்பிள்ளை என்றாரா? அப்படியாகட்டும்.
நல்லாவே இருக்கிற தொப்புள்ள வரல விடாடே ஆயப்பா வரல விட்டான் ராமத்துக்கு கண்ணல்னு சொல்றாங்கல்ல பாரு அவருக்கு தெரியல பாரு கண்ணு நாமெல்லாம் சோதத்துக்கு அவரு பிரியாணி திங்கறாரு இங்க பாருங்க சுவாமி தேவி என்னைய உனக்கு பிடிச்சிருக்குதா உன்னையா அருமையா இருக்குது தாங்களே என்னை பிடித்திருக்கிறது இதுக்கு மேல்பட்டு நாம இரண்டு பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபடலாம் அதுக்கு முன்பு நீங்க இன்னொரு காரியம் செய்யணுமே என்ன வேலை அசாத வேலை விட்டு வாங்கள் இரண்டு பேரும் சேர வேண்டும் என்றால் ஒரு முத்தம் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிற எனக்கு வெக்கமா இருக்குது என்ன வெக்கம் இன்ன வரைக்கும் எனக்கு வெக்கம் இதுக்கு மேல உனக்கு வெக்கம் உன்னை எப்ப நான் திருத்துறது என்ன பண்ண எனக்கு அப்படி இந்த மாதிரி பழக்கமே இல்ல தெரியுமா என்ன பண்ணுவ என்ன பண்ணாம இருக்கிற அப்படி அப்படி அப்படியே எப்படி அட நல்லா அப்படிதான் கொடுக்குறா நான் உள்ளாவா கொடுக்குறேன் இங்க கொடுத்தா லைட் வெளிச்சம் இதெல்லாம் இருட்டுல கொடுக்கணுமாப்ல இருட்டுல நான் முத்தம் கொடுத்தா பழக்கம் இல்ல சரிங்க அப்படி இருந்தாலும் நாம இரண்டு பேரும் அப்படி நாம இன்ப சுகத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு தாலியா அம்மா அப்படி தாலி கட்டுறது இருந்தா பெரியவங்க இருக்கணும் தாலி கட்டுறதுக்கு உன்னை பெத்த தாய் தந்தைகள் இல்ல என் உடன் பிறந்தவைகள் இல்ல இருந்தாலும் எங்கள் அண்ணன் தருமர் அவரு தாய்க்கு தாய் தந்தையாக இருந்து எங்களை வளர்ச்சி வாழ்வு செய்த தெய்வம் அவரை வைத்து நான் திருமணம் செய்வேன் இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இருந்தாலும் உனக்கு நான் காந்தர்வ திருமணம் என்று செய்கிறேன் காந்தர்வ திருமணம் என்பது என்ன அப்படின்னா இந்த கலையாணி மோதிரம் மோதிரத்தை இந்த மோதிரத்தை போட்டு அரை கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படியா இது எனக்கு தெரியாது போச்சுங்க அப்படியா இந்த மோதிரத்துக்கு பிறகுதான் தாலி ஆகட்டும் நடக்கட்டும் காந்தர்வ திருமணம் ஆகட்டும் உள்ளயா காத்தெல்லாம் ஒன்னல்ல ஒரு ஃபேன் எல்லாம் எப்படி போய் உள்ள படுக்குறது உனக்கு எல்லாம் வீதியிலே படுத்து பழக்கம் இங்க பாருங்க வாங்க உள்ள வேண்டாம் உள்ளதான் போவோம் நான் உள்ள படுத்து பழக்கம் இல்ல ஒரு பாய் எடுத்து பாடு இங்க நல்லா பாரு லைட் வச்சு யார் இருக்கறாங்க
வீட்டுலாம் ஒண்ணு ஏய், போதும். மாமா வா மாமா. தேவி இது நல்லா இருக்குது. ஏமா சரிங்க சுவாமி, இனிமேல் பட்டு யாரு வந்தாலும் சரியே, சரி. உன்னை என்ன யாராலுமே யாரும் பிரிக்க முடியாது. நம்ம இரண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருப்போம். மன்னா என்ன அப்படி பெதிரி பெதிரி உள்ள கட்டி பிடிச்சா பயமா இருந்தா? புத்தி கட்ட மனசா யார் நீங்க? நானே புத்திக்கிட்டு போயிருக்கிறேன். இல்ல பண்ண எனக்கு இருக்கிற தகுதி எப்படி, வீரம் எப்படி? உயர்த்ததுல தெரிஞ்சு போச்சு. வாங்க மன்னா, நான் சொல்வதை கேளுங்க. என் தந்தை யாரு 48 நாள் கபரி பூஜை முடித்து விட 48 நாள் கழிச்சு வந்து பாக்கணும்னு சொன்னாரு. வெடிஞ்சா 48 நாளுங்க எங்க அப்பா வந்துருவாரு. ஓடி போயிருங்க. அப்பா வர மாட்டாரு. இந்த வவுர்தான் படாத பாடு வைக்குது. என் நாட்டுல அப்படி பிடிச்சிட்டு விடுற எதா வவுர்தான் யாரு சொல்றாங்க? உங்க அப்பா வந்தானா, உங்க அம்மா வந்தானா, உங்க உடன் பிறந்தவங்க யாராவது இருந்து வந்தானா? படைகளே படையெடுத்து வந்தாலே என்ன யாராலே வெல்லவே கொள்ளவே எவனால முடியாது. சுவாமி, நான் சொல்வதே கேளுங்க. என் தந்தையாராகப்பட்டவர் நாகராஜன் எப்படி கோபத்தோடு இருக்கிறார். நேரிட்ட எதிரியா ஆனாலும் அழகுமன்ன அர்ஜுனர் தான். அந்த அர்ஜுனரை நான் கொத்தாத விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன். அப்படி என்று என் தந்தையார் கோபத்தோடு இருக்கிறார். இப்பொழுது நாம இரண்டு பேர் இருப்பதை பார்த்தால் தந்தையார் உங்களை ஏதாவது செய்து விடுவார். என் வார்த்தையை கேளுங்க, ஓடி விடுங்க. யாரு வந்தாலும் நான் போக மாட்டேன். உன்னை விட்டு நான் பெரியவனா? அப்படியா மச்சா? நாகத்தட்டு ஒரே நாக வேண்டாம். அது மட்டும் வேண்டாம். இல்ல முடியாது. அது மட்டும் வேண்டாம். யாரங்க? என் தந்தையார் வந்து விடுவார். நாகப்பாம்பை ஏத்தி கூட்டி போடா. இங்க பாரு உர்ற. 48 நாள் கபரி பூஜை முடிந்தது. என் தாய் தந்தை வந்து விடுவார்கள். அதனால மறுபடியும் போய் கபரி பூஜையில ஒண்ணும் தெரியாத உட்காந்துக்கலாம். ஒண்ணும் தெரியாது பாப்பா. 1:30 மணி பண்றேன். மல்லிகா, அப்படி இருந்தாலும் நான் கபரி பூஜையில போய் உட்காந்துக்கிறேன். என் தந்தையார் தயார் வந்தா சொல்லு.
இப்பொழுது கன்னிகாமரம் வந்துட்டோம். மகள் 48 நாள் கௌரி பூஜை முடிஞ்சு விட்டார். ஆனால் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டாளா சாமி? ஒன்றுமே தெரியவில்லை. ஆமாங்க, நம்மளுடைய மகள் எங்க இருக்கிறார்? கன்னிகாமரத்துல தான் இருப்பா. அரமனையில் போந்து பார்த்துட்டு வா. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ஆகட்டும். இருந்தாலும் என் மகளை காணவில்லையே. எங்க மந்திரி? ஓ, உங்க மகளை காணும்னு கேக்குறா. உன்னை நம்பித்தானே என் மகளை விட்டுட்டு போனேன். ஆமா, என் மகன் எப்படி இருக்கிறா? இங்கேயே இருக்குதாயா? எங்க? உங்க மகன் இங்கேயே இருக்குது. இருக்குதா? உனக்கு தான் தெரியல. போய் பார்க்கலாமா? என் மகளை அழைத்து கொண்டு பார்க்கலாம். அதான் போலாம். கூப்பிடு. ஏய் கண்ணே ராஜமா, என் மகளை ஒளிவராணி கூப்பிடுமா. அதத்தம்மா வராங்க. ஏன் அப்படி பறக்கிற? இத்தனை நாள் கழிச்சு என் மகளை பார்த்து 48 நாள் ஆகிவிட்டது. எனக்கு வந்திருக்கிறல்ல. என்னன்னா 5-6 வருஷமா ஆகி போச்சு. 48 நாள். என் மகளை ஒரு நாளாச்சும் விட்டு நான் இருக்க முடியாது. நான் பாத்துக்கிட்டேன். 48 நாளும் நானே பாத்துக்கிட்டேன். நீயே பாத்துக்கிட்டியா? அத்தரமா நின்று பாத்துக்கிட்டேன். உங்க மகளை பாக்கணும். போலாம், நான் கூட்டி போறேன். தாய், நான் வந்திருக்கின்றேன். ஆமா அம்மா. எதுக்கு வந்தாலும் கேக்குறேன்? வாமா.
அம்மா என்று ஓடி வருவா. என்னை என்ன தூரமா நிக்கிறாளே. கண்ணே ஒளிவராணி, என் முகத்தை பாரம்மா. பாரு என்ன மறைச்சிட்டு இருக்கிற. இந்தாடு பாரு, இங்க பாரம்மா, இங்க பாரு. என்னடைய மகமா வாந்தி எடுக்கிறா? அது சும்மா அது சேராத பொருள் சாப்பிட்டுக்குது, அதான் வாந்தி எடுக்குது. ஏய், என் மகளுக்கு என்ன கொடுத்த? உங்க மகளுக்கு என்ன கொடுத்துன்னு கேக்குறியா? நான் சாப்பிடும் போது நான் உண்டு பாய்ச்ச மருந்து போட்டுட்டேன். ஆச்சு மறந்தா? தெரியாது உனக்கு? பாய்ச்ச மருந்தா தெரியாதா? நீ எல்லாம் பிள்ளை வேற பெத்து விட்ட. நான் கொடுத்துக்கிறேன், அதனால கொஞ்சம் ஒமுட்டு. அப்படியா? நான் போய் பார்க்கிறேன். கண்ணே ஒளிவராணி, என்ன இப்படியே வாந்தி எடுக்கிறாளே? ஹோட்டல் கடையில பழைய புரோட்டா 2 வாங்கி கொடுத்தேன். அது என்னமோ சீர்ண நடங்குது, வாந்தி எடுக்கிறாயா? அப்படியா? கண்ணே ஒளிவராணி, அம்மா இங்க வாமா. முகம் எல்லாம் எடுத்திருக்குது. என்ன மடியில என்ன வச்சிருக்க? ஒண்ணு இல்லம்மா. கண்ணே, என்ன மடியில என்ன மறைச்சு வச்சிருக்கிற? என்ன காரணம்? ஒன்றுமில்லை அம்மா. என்ன வச்சிருக்கிற? ஒன்று இல்ல தாயே. இது காட்டம்மா பார்க்கலாம். இல்லம்மா. இங்க இது என்ன காட்டு? அம்மா இரும்மா. ம்? அம்மா, யாரை நீ பார்ப்பதற்கு வந்தாய்? உன்னை பார்ப்பதுக்கு தான் வந்தேன். நான் யார் அம்மா? என் மகள். நான் யாரு? என் மகள். உன் மகள் அல்லவா? ஆமா. அம்மா, 1000 தான் இருந்தாலும் ஒரு மகளாகப்பட்டவன் ஒரு பெத்த தாயிடத்தான் இது சொல்ல முடியும். ஆனா உன் மகளாகப்பட்டவன் என் தாயிட நான் ஒரு வார்த்தை உரைக்கிறேன் அம்மா. கண்ணே, ஒரு வார்த்தை என்ன இருப்பாய்? எத்தனையோ வார்த்தை சொன்னாலும் சரி, நான் கேட்கிறேம்மா. அம்மா, அம்மா, எதுக்காக அழுகின்றாய்? அம்மா, நான் அறியாதே. அம்மா, நான் ஒரு புத்தினாலே இந்த 10 மாத அங்கத்தில் நீ சுமந்தெடுத்த உன் பிள்ளை நான் ஒரு தவறு ஒன்று செய்து விட்டேன் தாயே. என்ன மன்னிக்குவாயா, மன்னிக்க மாட்டாயா மாதவா? நான் பெற்ற செல்வமே. அம்மா, கண்ணே உழுவராடி, தவறு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று சொல்கின்றாய். அப்படிப்பட்ட தவறு என்னமா செய்தாய்? அம்மா, என்ன தவறு செய்தாய் சொல்லம்மா.
நீ என் பெற்ற மாதா அல்லவா? ஆமா கண்ணே. என் தாய் அல்லவா? ஆமா. என் தாயிடம் நான் உரைக்கிறேன். அம்மா கண்ணே, நான் என்ன ஒரு தவறு ஒன்று செய்தேன் தெரியுமா? என்ன தவறு செய்தாய்? நான் 48 நாள் கபரி பூஜை செய்து வந்தேன் அல்லவா? ஆமா. அது யாருக்காக தெரியுமா தாயே? யாருக்காக? அர்ஜுனருக்காக. அர்ஜுனருக்காக. உண்மைதான் தாயே. கண்ணே, அம்மா அர்ஜுனுக்காக நான் தவம் செய்தேன், பூசைகள் செய்தேன்னு சொல்றேன். அந்த அர்ஜுன் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா ஆ, சின்னஞ்சிறு வயதாக இருக்கின்ற போது தந்தையார் கொடுத்த வாக்கு. ஆ, அப்பொழுது 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். ஆ. தந்தையார் கொடுத்தார் அல்லவா வரோம்? ஆமா. யாருக்கு? பீமசேனனுக்கு ஆ. வாக்கு கொடுத்தார் அல்லவா? ஆமா. அப்பொழுதே நம் மனதில் எண்ணிக்கொண்டேன், திருமணம் செய்தால் அர்ஜுனரதா திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் மனதில் எண்ணிக்கொண்டேன் தாயே. அந்த பீமனிடத்தில் நாங்க பேசிக்கொண்டு இருந்தது நீ ஒளிந்திருந்து கேட்டாயா? அதுல இருந்து உன் மனதுல அந்த அர்ஜுனன் தான் மனமுடிக்கும் என்ற ஒரு ஆசை இருக்கிற அம்மா, கண்ணே. அம்மா, அன்ற தினத்துல அந்த அர்ஜுனன் எதிரி இல்லாம இருந்தான். இன்ற தினத்துல அர்ஜுனன் நம்மளுக்கு எதிரி ஆச்சுதே. இந்த வார்த்தை உன் தந்தையார இடத்தில் காது கேட்டா உன்னை கொன்னே போட்டுருமா? அம்மா, இது மட்டுமல்ல, இன்னொன்றும் நடந்து விட்டது தாயே. என்ன தவறு செய்தாய்? என்ன நடந்தது? அம்மா, கண்ணே, நான் கபடி பூஜை செய்து கொண்டு இருக்கின்ற போது என் மனசுக்கு ஏத்த மனவளர் வந்தார் தாயே. அவரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விட்டோம். இருவரும் செத்து விட்டீரா? என் அங்கத்தில் ஒரு கருவு உருவாகி விட்டது. ஆங்கிலம் தருத்தவில்லை. கண்ணி பருவத்திலே சேர்ந்து விட்டாய் என்று சொல்கின்றாயே. கண்ணே, அண்ணையே, இந்த வார்த்தை உன் தந்தையார் இடத்தில் நான் எப்படிமா சொல்வது? கண்ணே, அம்மா, நீ என் பெற்ற தாய் அல்லவா? தந்தையாரிட நீ தாண்டி பங்குடன் எடுத்து உரைக்க வேண்டாம் அம்மா. புலிபிராணி, அம்மா, இருவரும் சேர்ந்து உன் அங்கத்திலே கண்ணே குழந்தை வரும் வளர்கின்றதா? அம்மா, கண்ணே, தந்தையாரிடம் நீதான் பக்குவமாக எடுத்து உரைக்க வேண்டும் தாயே. தந்தையார் சரியான கோபக்காரரு. இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லி எப்படியாவது பொறுமையாக அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும். அதான் அகட்டும் கண்ணே, அகட்டம்மா. பெருவாந்தாண்ட நிலை உன் தந்தையார் இடத்துல சொல்லி வருகின்றேன். தேவி, என்ன நடந்தது? என் மகளை நான் போய் பார்த்தேன். நன்றாகத்தான் இருக்கிறார் சுவாமி. நன்றாக இருக்கிறாளா? ஆமா. எப்படி கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டாளா? சாமி, தேவி, கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டா. ஆனா ஒன்று சொல்வேன், நீங்க கேட்க வேண்டும் சாமி. என்ன சொல்ற? சாமி, தேவி, நாம மாப்பிளை பார்த்து நம்ம மகளுக்கு திருமணம் செய்ததோட நம்ம மகளுக்கு மனதில என்ன நினைத்திருக்கிறாளா? அவன் மனத்தை முடிச்ச ஒரு மாப்பிளை திருமணம் செய்தா எப்படி இருக்கும்? ஆனா சந்தோஷமா இருப்பாள். சந்தோஷமா தான் இருப்பார். அந்த மாப்பிளை நமக்கும் பிடிக்கணுமே. நம்மளுக்கு பிடிக்குங்க. யாரவன்? அழகிலே சிறந்தவன், ஈரத்தில் சிறந்தவன். அப்படிப்பட்ட மாப்பிளத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். யாரு? தேவி, யாரு? சாமி, அந்த மாப்பிளை யாரு? கோவித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு என்ன கோவம் சொல்ற? சாமி, அவள் தேர்ந்தெடுத்த மாப்பிளையோ யாரு தெரியுமா? யாரு? குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலம் அமைப்பில் பிறந்திட்ட குந்தி மக்கள் பாண்டவர் ஆகிய நடு பிறந்த நாயன் ஆளாள அழக மன்னன். சாமி, தேவி, ஆளாள அழக மன்னன் அழக மன்ன அந்த அர்ஜுனர். சாமி, தேவி, ஆனால் அழகு மன்ன அர்ஜுனன் எனக்கு சரியான நேரத்து எதிரி. காண்டா வனத்தெரித்தவன் காண்டீப் அர்ஜுனன். அண்ணவனை தேர்ந்தெடுத்து விட்டாளா? ஆமாங்க. அவனுக்கு எத்தனை அழகு, எத்தனை அழகு. நம்மளுக்கு ஏத்த மாப்பிளை. சாமி,
என்ன நம்மளுக்கு தான் எதிரி, நம்ம மகளுக்கு என்னங்க எதிரி? அப்ப மகளுக்கு எதிரி இல்ல, நமக்கு தான் எதிரிங்க. ஆமாங்க. அப்ப இதெல்லாம் நீ பண்ண வேண்டியா? ஏன் பண்ணி அடிவேகிச்சாவ சுருக்குமா ஒரே வாரத்துல முடிச்சு கொடுப்பாங்க. சாமி ஒன்று சொல்லுவேன். என்ன ஒண்ணு சொல்றேன்? எங்க நம்மளுக்கு காசு மீதிங்க. காசு மீதி எங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதா சும்மாவ 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 5 லட்சம் செலவு மீறித்தாங்க. தேவி, நம்ம இனத்த மாப்பிள்ளையா இருக்கணும். ஏங்க நம்மளுடைய இனத்தை சேர்ந்த மாப்பிள்ளையாக இருந்தால் அண்ணனுக்கு திருமணம் செய்யலாம். அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. ஐயோ எந்த மாதா செய்யலாகுமா? வாயனது சாமி ஐயோ எந்த மாதா செய்யலாகுமா? இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச சோத்துல விச வச்சு விடுமாப்ல. சோத்துக்கு வேணாம், சாயங்காலம் சோத்துல விச வைக்கிற லட்லட்னு அடிக்கிறியே. யாரு தேடுவ? இப்படி கட்டின பொண்டாட்டி இந்த அடி கொஞ்சம் அடியா குறைஞ்ச அடி அடிக்கிறிய. சாயங்காலம் 6 முன்னாடி புண்ணு எங்களுடைய மக சாமி தேவி, அவன் மனதால் நினைத்தால் கூட போதும். இத பாருங்க, அந்த அர்ஜுன இடத்துல இருவரும் சேர்ந்து பேரவே சொல்லக்கூடாது, அர்ஜுனுடைய பேரே சொல்லக்கூடாது. சாமி இருவரும் சேர்ந்து அங்கத்துல குழந்தை உருவாதுங்க. என் மகளை விட மாட்டேன் தேவி, என் மகளை விட மாட்டேன். என் மகளை விட்டு விட சாமி. தேவி எனக்கு என் மகளை விட மாட்டேன். ஏய் ஓடி வந்தாடா, விட மாட்டேங்க தேவி. என் மகளை இடத்துல ஒரு வார்த்தை கேட்கின்றாயா? அப்பா
ஏண்டி கல்யாணம் ஆகவில்லை, கண்ணி கழியவில்லை, எப்படி இருக்கிறான்? கண்ணை கழிச்சு விட்டாங்க. ஏய், எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கிறா உன் மக? போங்க. இது காரணம் அந்த வாழைக்கு ஒரு கொலை நான் இருப்பதே உனக்கு ஒரே ஒரு பிள்ளை மாண்டாயப்பா. நீ அடித்த அடிகள் எல்லாம் எனக்கு அங்கமெல்லாம் நோகுது, ஒதித்த ஒதிகள் எல்லாம் உள்ளமெல்லாம் நோகுது மாண்டாயப்பா. செஞ்ச காரியத்துக்கு கல்யாணம் ஆகல, இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிற என்னை போல் ராஜாதி ராஜர்கள் பார்த்தா என்ன கேவலம் பேசுவாங்க. நான்
என் மகளை இப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல பொம்பளைகளா மண்டாதது என் மகளை பண்ணிவிட்டா? கந்தமாய போவலையா? குப்பாய் மாவா போவலையா? என் மாமா தான் பண்ணி விட்டாளா? நீயும் போறதுக்கு ரெடியாகிறியா? எப்ப இருக்கிற நீ? ஆமா அப்பா அம்மாவை அடிக்க வேண்டாம், என்னையும் அடிக்க வேண்டாம். நீ பெத்த நான் பிள்ளை அல்லவா? அப்பா உன் பிள்ளை தவறு செய்தா நீ என்ன மன்னிக்க மாட்டாயா? அப்பா மன்னிக்கிறதா? அப்பா ஆமா, அந்த அர்ஜுனனே எந்த கண்ணால பார்த்த? அப்பா அந்த அர்ஜுனரை இந்த 2 கண்ணால தான் நான் பார்த்தேன். அப்பா இந்த 2 கண்ணுல இனிமேல் அந்த கண்ணு தேவடிய பத்த திருமகள இனிமேல் எந்த அர்ஜுனனை பாத்தியா அந்த 2 கண்ணையும் நோண்டி விட்டாய். கண்ணை நோண்டி காடகத்தை விட்டு விட்டு நரி நாய் புடிங்கி திங்கிட்டோம். இனிமேல் இவன் மகள்லாம் நான் அப்பன் இல்ல, செத்து போ. எந்த அர்ஜுனரை எந்த கண்ணால நீ பார்த்தாயோ அந்த 2 கண்ணு இருக்க கூடாது என்று என்ன கண்ணை நோண்டி கானகத்துல விட்டு விட்டாயா? அப்பா நான் என்ன செய்வேன்?
எனக்கு மட்ட நல்லோ படபரம எம்ம எனக்கு மயிலடியோ பூஞ்சலையோ பூவடித்து பூஜை செய்ய இந்த சண்டாளிக்கு பச்சை பச்சை எப்பட ஒரு பாவாட கட்டு பெண்ணே எப்பட ஒரு பவள மாலை போடு பெண்ணே எப்பட பாதியிலே சிறுமப்படே எப்பட பரமனாரு கட்டளையோ எப்பட ஒரு சித்தார கட்டு பெண்ணே எப்பட ஒரு சிறுவலிலே போடு பெண்ணே எப்பட சிறுசிலே சிறுமப்படே அப்பத சிவனாரே கட்டளையோ எப்ப எனக்கு கண்ணத்தில பச்சை குத்தி எப்ப எனக்கு கமலாடே பேரு வச்சு எப்ப எனக்கு கண்ணத்தில வடியும் தண்ணியே எம்ம எங்க அப்பா மட்டும் காவேரி போய் பாயோ எம்ம எனக்கு நத்தியில பச்சை குத்தி எம்ம எனக்கு நீலாடு பேர் வச்சு எம்ம எண்ணத்தில வடியும் தண்ணி எம்ம எங்க அப்பா மட்டும் காவேரி போய் பாய எம்மட ஒரு பெண்ணா பொறுக்கணுமா எம்ம இந்த பூமியில நான் வாழணுமா யாருக்கு என்ன தீமை செய்தே தீமை செய்தே
கூடாது என்று சொல்லி என்ன கண்ணன் நோண்டி என்ன கானகத்துல எங்க அப்பா விட்டு விட்டாரு. அம்மா, இந்த பாவியாகப்பட்டவளுக்கு அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, ஆதரிப்பாரு ஒருவரும் இல்லையே. இந்த பாவியாகப்பட்டவன் நான் என்ன செய்வேன்? நான் யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன் சாமி? அம்மா, அப்படி இருந்தாலும் இந்த பாவியாகப்பட்டவன் நான் இப்ப கூட நான் மாண்டு மடிந்து விடுவேன். ஆனா 1000 பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன அடிக்கிட்டு ஒதுக்கிட்டு என் தந்தைய அங்கத்தில் வளர இந்த கருவு என்னம்மா பாவம் இந்த குழந்தை என்னம்மா ஒரு பாவம் செஞ்சது. அதனால அம்மா, இந்த குழந்தைக்காக, என் குழந்தை, இந்த குழந்தைக்காக நான் உயிரோட இருந்துதான் ஆக வேண்டும். அதனால அபயம் என்றால் ஆதரிப்பவன் அந்த ஆதி நாராயணன். அதனால அண்ணா மாயாவா, உன் தங்கைக்கு ஒரு ஆபத்து அப்படி என்று உரைத்தார். அச்சனமே வந்து காப்பா அந்த ஆதி நாராயண. அண்ணா மாயாவா, கோபால கண்ணா, எம்பெருமா நாராயணமூர்த்தியே, உன் தங்கையாகப்பட்டவன் இந்த கானகத்தில் தன்னந்தனியுமாக இருக்கிற இந்த தங்கைய வந்து காப்பாற்ற அண்ணா மாயாவா கோவிந்தா. அம்மா, அப்படி இருந்தாலும் சிறுமந்த கண்ணன் கோபால கண்ணன் எம்பெருமா நாராயணமூர்த்தியே அழைத்திருக்கிற எங்க அண்ணன் வருவா, அபயம் என்றால் ஆதரிப்பா. அதனால அவனுக்காக இங்கே காத்திருப்போம். இந்த கானகத்துல இந்த செடியோரம் நம்ம காத்திருப்போம். எங்க அண்ணன் வந்து என்னை வந்து பாப்பான். ஆகட்டும்.
சுவாமி, நான் தர்பார் சபையை முன்னிட்டு வரும் தருட காலத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எக்குலத்தை சேர்ந்தவன், இன்று என்னால் என்ன நடக்க போகிறது? வெட்டு குத்து நடக்குது. அதற்கு முன் 4 வேதம் 6 சாஸ்திரம் புராண சாஸ்திரங்கள் 6. அதாவது 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தர்மம் 64 கல்வியானம் 96 தத்துவம் 108 ஏகம் நிகண்ட நன்னுலை கற்ற குரு பெரியர்கள் அமைந்திருக்கலாம். எப்படி பிரம்மா சத்திரிய வைசிய சூஸ்திர என 4 இனத்தால் அமைந்திருக்கலாம். கற்றது கையளவு கல்லாது உலகளவு கற்றுக்கொண்டிருக்கின்றார் கலைவாணி என்று புராணங்கள் கூறுகிறது. அதே போல நம்மளால் முடிந்தவரை நம்மளால் தெரிந்தவரை ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய எப்படி நாகராஜன் சண்டை அல்லது உளிவி திருமணம் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏதாவது தவறுகள் இருந்துட்ட போதிலும் அதால் உங்கள் குழந்தை மேல் பாவித்து எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சிறசார்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருந்தால் அதாவது
உயிருக்கு மேலாக ராஜி, அதாவது பேர் சொல்லக்கூடாது இருந்தாலும் ராஜி அண்ணா அவர்களும், அது மட்டும் இல்ல ராஜமாணிக்க அண்ணா அவர்களும், அதாவது நம்மள போல தலை கூத்தாடிகள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பமும் அருகம் போல் வேறுன்றி ஆலாமரம் போல் கலகலைத்து மூங்கல் போல் தளதளைத்து எந்த முகமோனாலும் தங்க முகமாகி திருப்பதி ஏழுமலையான் கோபுரம் எவ்வாறு வளர்கு, அதாவது அவருடைய குடும்பம் அவ்வாறு வளரும் கிருஷ்ணாபுர கற்பதம். அப்படி இருந்தாலும் ஏன் எதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றம் எந்த பாத்துக்கங்க. அதாவது செம்மண கவுண்டர், எப்படி செம்மண கவுண்டர் ஐயா அவர்கள், அதாவது மூலலையில் உள்ள செம்மண கவுண்டர் ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் சாலோகம் சாமிப்பம் சாரூபம் என 4ஆம் இறந்து விட்டார். அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலியாக அந்த செம்மண கவுண்டர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தங்க படிக்கிணரா கையிற்கு சத்திரமா செம்மண கவுண்டர் ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் ஆண்டு வைகுந்தம் சாலோக சாமிப்பு சாரூபம் என 4ஆம் இறந்து விட்டார். அவருடைய குடும்பமும் அருகம்போல் வேறுண்டி ஆலாமரம் போல் கலகலைத்து மூங்கல் போல் தளதளைத்து எந்த முகமோனாலும் தங்க முகமாகி இந்த உள்ளூர் மாரியம்மன் கோபுரம் எவ்வாறு வளர்கிறதோ அவ்வாறு கிருஷ்ணாபுர கற்பதம். உங்க பேரு செட்டிப்பனா? சம்மதி. அதான் செட்டிப்பன் ஐயா அவர்கள் அவருடைய சம்மந்தி செம்மண கவுண்டர் மலை. பாம்படிச்சு புள்ள சிங்கரமாக கட்டியாடு கட்டியாடி புள்ள வீட்டுக்கு வராது வெங்கல கொப்பட தண்ணி கோடு கட்டியாடி புள்ள வீட்டுக்கு வரா வெங்கல கொப்பட தண்ணி கோடு அவருடைய சம்மதி போடப்பட்ட காஞ்சானம், அது மட்டுமல்ல அவருடைய ஆத்மாவும் 4ஆம் அடைய வேண்டும் கிருஷ்ணாபுர கற்பதம். அப்படி இருந்துட்ட போதிலும், அதாவது அது மட்டுமல்ல நம்ம உயிருக்கு மேலான எப்படி ஈபி அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார். அதாவது அவரு வந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பமும் அருகம்போல் வேறுண்டி ஆலாமரம் கலகலைத்து மூங்கல் போல் தளதளைத்து எந்த முகமோனாலும் தங்க முகமாகி அந்த
மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோபுரம் எவரோ அவ்வாறு அவளுக்கு சாத்தகி அப்படி இருந்துட்டாலும் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நான் குலத்தை சேர்ந்தவன். இன்று என்னால் என்ன நடக்க போகிறேன்? அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஸ்ரீமந்த நாராயணன் என்று அறிந்தாயே என்ன? ஓ, உங்க பேரு ஸ்ரீமந்த நாராயணன். அப்படி இருந்துட்டாலும் துவாபரிகத்துல அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் நான் கண்ணனாக பிறந்திருக்கேன். அது மட்டுமல்ல, என்னை வளர்த்தியவர்கள் சரி பேரிட்டவர்கள் யார்? என்னை பெற்றவள தேவகியும்
10 மாதம் 300 நாள் 17,000 திசை நாளிகை. சரி. 7,200 மணி நேரம் இந்த விண்ணின் அங்கத்தில் சுமந்த என் தாயோ வசுதேவர் தேவகி. அப்படி இருந்துட்டாலும் நந்தகோபாலுக்கும் சக்திக்கும் நான் வளர்ப்பு மகனாக இருந்தேன். அப்படி இருந்துட்ட போது அதாவது என்னுடைய வரலாறு என்னை பற்றி என்ன நடந்தது எல்லாம் பிறகு விரிவாக கூறுகிறேன். அதற்கு முன் அதாவது நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜனும் அவருடைய கௌரியும் அவருக்கு பிறந்த யார் உளிவியாகப்பட்டவர் இந்த சிறிமந்த நாராயணனை வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவளை ஓடோடி பார்க்க வேண்டும். புறப்பட போகலாம் சாமி. இதோ நாகலோகம் வந்து விட்டோம். சரி, எங்கேயோ எங்க இருக்கின்றால் என் தங்கை என்று ஒன்றும் புரியவில்லை. நாமல் கூப்பிட்டு பார்க்கலாமா? ஓ தங்க, தங்கையை காணவில்லை. இன்னும் எங்கேயாவது இருக்கிறாளோ இல்ல தேடி பார்க்கணும். மாங்கல கருடனேரி மாயவனும் போதகனும் மாங்கல கருடனேரி மாயவனும் போதகனும் ஒவ்வொரு திசையா தேடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் தூரமாக என்னுடைய தங்கையாகப்பட்ட அளவு குரல் கேட்கிறது. சரி, பாப்போமா?
தங்க 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 இங்க வாம்மா தங்க உன் அண்ணன் இங்க இருக்கிறமா அம்மா தங்க 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 இங்க இருக்கிறமா அம்மா தங்க எங்கடா இருக்கிற அண்ணா பக்கம் வா அண்ணா தங்க தங்க தங்க